பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நம்மை கண்ணின் மணி போல வழிநடத்தி ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை வழிநடத்தின நம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த வருடம் துவங்கி 4 மாதங்களை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த வாரத்தோடு இந்த வருடம் துவங்கும் பொழுது ஏதோ ஒரு கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் நாம் இருந்திருக்கலாம். 4 மாதம் ஆயிடுச்சு, இன்னமும் என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் மனவேதனையில் இருக்கீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவரை நம்புங்கள். நாம் இந்த வருடத்தை துவங்கின நாள் முதல் நாள் வசனம் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை விசுவாசத்தோடு நம்புங்கள். கிரேஸ் ஆஃப் காருண்யா ஊழியத்தோடு இணைந்து மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வேதனையும் மாற்ற நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். நிச்சயமாய் இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் ஓரிரு மாதங்களுக்குள்ளாய் நம்முடைய மனதினுடைய ஏக்கங்களையும் விருப்பங்களையும் தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றி நம்மை பாதுகாக்கப் போகிறார். யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறதுனால ஒரு தீங்கும் நம்ம அணுகாதுங்க. நம்ம தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த மாதத்தை நிறைவு செய்யலாம். நிச்சயமாய் வருகிற மாதத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க போகிறார். தேர்வு எழுதின மாணவ மாணவிகளுக்கு நல்லதொரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறார். நல்ல காலேஜ் அட்மிஷன்ஸை கொடுக்க போகிறார். ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அநேகர் வருத்தப்பட்டு கலங்கி நிற்கிறீங்களா? எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஒரு தகப்பனாய் அருகில் இருந்து நிறைவேற்றி தரப்போகிறார். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. எங்களுடைய மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது நீங்கள் தான் சொல்லி இன்னைக்கு அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்க. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தியும் எந்த மனுஷனுக்கு திருப்திப்படுத்தியும் நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. தேவை முடிந்ததும் நம்மை எதுலேயுமே கண்டுக்காமல் நம்மளை தனியாய் நிற்க செய்கிறவங்க மனுஷங்க. ஆனால் தேவனை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நம் மடியில் ஆண்டவர் அவர் மடியில் நம்மளை படுக்க வச்சு நம்மை சுகமாய் தாளாட்டி சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நம் தேவன். எனவே ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த மாதத்தை நன்றியோடு நிறைவு செய்வோம். வருகிற மாதங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஆமேன்.